தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு வெளியிடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக 2020-2021 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பயின்ற பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து எஸ்எஸ்எல்சி தேர்வில் 50%, +1 பொதுத் தேர்வில் 20%, +2 செய்முறை தேர்வில் 30% என்ற அடிப்படையில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு தயார் செய்யப்பட்ட மதிப்பெண் பட்டியல் எப்பொழுது வெளியிடப்படும் என 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்நிலையில் வரும் 19ஆம் தேதி காலை 11 மணிக்கு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் கைபேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தியாகவும் தேர்வு முடிவு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 22ஆம் தேதி காலை 11 மணி முதல் குறிப்பிட்ட இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்து மாணவர்கள் தங்களுக்கான மதிப்பெண் பட்டியலை தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. மேகதாதுவில் அணை கட்டும் விவகாரத்தில் கர்நாடக மாநிலத்திற்கு எந்த வகையிலும் மத்திய அரசு துணை போகக்கூடாது என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையிலான தமிழக அனைத்து கட்சி குழு டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் திமுக சார்பில் RS பாரதி, அதிமுக சார்பில் ஜெயக்குமார், மதிமுக சார்பில் வைகோ மற்றும் GK மணி, பாலகிருஷ்ணன், திருமாவளவன் உள்ளிட்ட 13 பேர் பங்கேற்றனர். மேகதாது அணைக்கு எதிராக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலை வழங்கிய தமிழக குழு அணை கட்டினால் தமிழகத்திற்கு நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் என வலியுறுத்தியது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன், மேகதாது அணைக்காக கர்நாடகாவின் திட்ட அறிக்கை முழுமையாக இல்லை என்றும் அணை கட்ட கர்நாடகாவுக்கு சாத்தியக்கூறு இல்லை எனவும் மத்திய அமைச்சர் கூறியதாக தெரிவித்தார். மேலும் மேகதாது அணைக்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அனுமதி மற்றும் காவிரி பாயும் அனைத்து மாநிலங்களின் ஒத்துழைப்பு தேவை என குறிப்பிட்டுள்ள அவர், மேகதாது அணைக்கு எப்பொழுதும் அனுமதி கிடைக்காது என மத்திய அமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் கூறினார். கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு எந்த வகையிலும் மேகதாது கட்டுவதற்கு துணை போகக்கூடாது என்பதுதான். நீங்கள் அனுமதி கொடுப்போம் என்று சொன்னதாக வந்த செய்திகள் இருக்கிறது என்று சொன்னதாக வந்திருக்கிறது சொன்னபோது அப்படி நான் எந்த விதமான வாக்குறுதியும் எங்கேயும் தரவில்லை. எனவே திட்டவட்டமாக சொல்லுகிறோம் என்று சொன்னார். திட்டவட்டமாகவே நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் போட்ட கண்டிஷனை கர்நாடகா ஃபுல்ஃபில் பண்ணவில்லை. எனவே நாங்கள் DPR தர முடியாத அவசியத்தில் இல்லை. எனவே கர்நாடக மேகதாது கட்ட வேண்டிய நிலை இல்லை என்று தெரிவித்தார். பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவலன் என்பது போல மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு இரட்டை வேடம் போடுகிறதோ என்ற ஐயம் ஏற்பட்டிருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த பிரச்சனையை எழுப்பப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்லாந்தினுடைய ஹெல்சிங்கி விதிகளின்படி கீழமை பகுதிகளுக்குத்தான் முன்னுரிமை உண்டு. அந்த வகையில் அவர்கள் மேகதாட்டிலே அணை கட்ட முடியாது, அந்த அணை கட்டி தீர்வோம் என்று 5000 கோடி என்றார்கள். 9000 கோடி ஒதுக்கி வைத்து அதற்கான உபகரணங்கள் எல்லாம் வந்து குவிக்கப்பட்டு விட்டது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே 14ஆம் தேதி செய்தியும் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் இவர்கள் நாங்கள் பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல் என்ற நிலையிலே மத்திய அரசு இதிலே இரட்டை வேடம் போடுகிறதோ என்ற கேள்வியை நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம். வரும் 18ஆம் தேதி முதலமைச்சர் MK ஸ்டாலின் மீண்டும் டெல்லி செல்ல உள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு கடந்த ஜூன் 17ஆம் தேதி முதன்முறையாக டெல்லி சென்றார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து மேகதாது அணை, நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தார். இந்நிலையில் வரும் 18ஆம் தேதி 2வது முறையாக MK ஸ்டாலின் டெல்லி செல்ல உள்ளார். அன்றைய தினம் அவர் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். அதற்கு மறுநாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது மேகதாது அணை விவகாரம், நீட் தேர்வில் இருந்து விலக்கு, தமிழ்நாட்டிற்கு கூடுதல் தடுப்பூசி ஒதுக்கீடு, 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை தொடங்குவது, மதுரை எய்ம்ஸ் பணிகளை விரைவுபடுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
நீட் தேர்வு நடத்தும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காணொலி மூலமாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய 6 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, தினசரி கொரோனா பாதிப்புகளில் 80% தொற்று இந்த 6 மாநிலங்களில் பதிவாவதாக தெரிவித்தார். மேலும் கொரோனாவின் 3வது அலை தாக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் 6 மாநில முதலமைச்சர்களை கேட்டுக்கொண்டார். பரிசோதித்தல், தடமறிதல், சிகிச்சை அளித்தல், தடுப்பூசி செலுத்துதல் உள்ளிட்ட வழிமுறைகளை பின்பற்றி கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனாவை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்ள அவசர கால நிதியாக 23,000 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு வழங்க உள்ளதாகவும் கூறினார். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழக அரசு தடுப்பூசி வீணாக்கப்படுவதை 6% இருந்து முழுவதுமாக தவிர்த்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பூசி தேவை அதிகரித்துள்ள நிலையில் மற்ற மாநிலங்களை விட குறைவான அளவு தடுப்பூசிகளே தமிழகத்திற்கு ஒதுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். எனவே தமிழகத்திற்கு சிறப்பு ஒதுக்கீடாக 1 கோடி தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரினார். கொரோனா 3ஆம் அலை பரவ வாய்ப்புள்ள சூழலில் நீட் தேர்வை நடத்துவது தொற்றுக்கு வழிவகுத்துவிடும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், பிரதமர் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு ஒரு வரப்பிரசாதம் என தமிழக பாஜக தலைவராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவராக இருந்த எல் முருகன் மத்திய இணையமைச்சரான நிலையில் அக்கட்சியின் மாநில தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் தீநகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த பதவியேற்பு விழாவில் எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தமிழகத்தில் நீட் தேர்வு வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு என்றும் கிராமப்புற மாணவர்களுக்கும் நீட் தேர்வு தேவை என குறிப்பிட்டுள்ள அவர், நீட் தேர்வு வேண்டாம் என கூறும் திமுக ஆட்சிக்கு வந்து 70 நாட்களாகியும் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது 2016 வரை தமிழ்நாட்டிலே 29,725 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் போனார்கள். அதிலே வருஷத்துக்கு நீட்டுக்கு முன்னால் சராசரியாக 19 கிராமப்புறத்திலே படித்த மருத்துவர்கள் மட்டும் சென்றார்கள். வருஷத்திற்கு 19 பேர் 2006 2016 வரை. ஆனால் இப்போது நீட்டு வந்த பின்பு போன வருடம் மட்டும் 430 பேர் நீட்டின் மூலமாக கிராமத்தில் படித்த நண்பர்கள் சென்றிருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான சமூக நீதி. இதுதான் உண்மையாலுமே மத்திய அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்காக செயல்பட்டு கொண்டிருப்பது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு எதுவும் வேண்டாம். நீட்டு வந்த பின்புதான் 5 கோடி 10 கோடி 15 கோடி பணம் இல்லாத என்னை போன்ற விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள், முருகன் ஐயா அவர்களை போன்ற நாமக்கல்லே ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர்கள், இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் அப்படித்தான், எங்களை போன்ற குடும்பங்களுக்கு நீட் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. தேசிய அளவிலும் உலகளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். கர்நாடகாவின் கபினி அணையில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகா மற்றும் கேரளாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் கர்நாடகாவில் உள்ள கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க விரைவில் அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ளது. கபினி அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதிலிருந்து வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதேபோல கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து வினாடிக்கு 2,426 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அவ்வாறு கர்நாடக அணைகளில் இருந்து கூடுதலாக திறக்கப்பட்ட இந்த தண்ணீர் தமிழகத்தை நோக்கி சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதனால் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது. இந்திய புகைப்பட கலைஞர் டேனிஷ் சித்திக் மறைவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆப்கான் படை வீரர்களுக்கும் தலிபான்களுக்கும் இடையேயான மோதலில் டேனிஷ் சித்திக் மரணமடைந்ததற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். தொற்று நோய்கள், படுகொலைகள் மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளை தமது கேமரா லென்ஸ் மூலமாக உலகறிய செய்தவர் டேனிஷ் சித்திக் என புகழாரம் சூட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உலகத்தில் வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தை தவிர்க்க வேண்டும் என்ற செய்தியை அவரது மரணம் கொடுத்திருப்பதாக கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் தெலுங்கானா காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆங்காங்கே போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் ஹைதராபாத் இந்திரா பூங்காவில் இருந்து ராஜ்பவன் நோக்கி காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக சென்றனர். அதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காங்கிரஸ் கட்சியினரை தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் கட்சியினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை முழுவதும் விதிகளை மீறி பாஜகவினர் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ள சம்பவம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகரை தூய்மையோடு வைத்திருக்க சென்னை மாநகராட்சி பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. பொது இடங்களில் சுவரொட்டிகளை ஒட்டுவதற்கு தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் முருகன் ஆகியோரை வாழ்த்தி பல இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு உள்ளன. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக ஒட்டப்படும் சுவரொட்டிகளை அகற்றுவதற்காக மாநகராட்சி சார்பில் தனிக்குழு அமைக்கப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் அத்துமீறி பாஜகவினர் சுவரொட்டிகள் ஒட்டியிருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட பின் தொற்று பாதிப்புக்கு ஆளான 80% பேருக்கு உருமாறிய டெல்டா வைரஸ் பாதிப்பு இருந்ததாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. கொரோனாவுக்கு எதிராக 1 அல்லது 2 டோஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களுக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் அது தொடர்பாக ICMR ஆய்வு மேற்கொண்டது. இதற்கென கோவாக்சின், கோவிஷீல்டு மற்றும் சினோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தி தொற்றுக்கு ஆளான 677 பேர் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டனர். இவர்களில் 86% பேருக்கு உருமாறிய டெல்டா வைரஸ் தொற்று பாதித்ததும் அவர்களில் 9.8% பேர் மட்டுமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை அருகே தொழிலாளியை போதை ஆசாமி கம்பியால் அடித்துக் கொன்ற பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கண்டியூரில் டிஃபன் கடை நடத்தி வருபவர் சாலிஃப். இந்நிலையில் நேற்று இரவு மேட்டுத்தெருவை சேர்ந்த இளையராஜா என்பவர் குடிபோதையில் வந்து சாலிஃபிடம் டிஃபன் கேட்டு தகராறு செய்துள்ளார். அப்போது சாலிஃபின் தம்பி முகமது ஃபாரூக் இளையராஜாவை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். அங்கிருந்து சென்ற இளையராஜா சிறிது நேரம் கழித்து இரும்பு கம்பியை எடுத்து வந்து நண்பருடன் பேசிக் கொண்டு நின்று முகமது ஃபாரூக்கின் பின்தலையில் தாக்கினார். இதில் நிலை தடுமாறி விழுந்த ஃபாரூக்கை இளையராஜா ஆத்திரம் தீர அடித்துள்ளார். இந்த காட்சி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அதன் அடிப்படையில் இளையராஜாவை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் விரைவில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக அதிமுக நிர்வாகிகளை சந்திக்க பயணியர் மாளிகைக்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து அப்பகுதியின் முக்கிய அதிமுக நிர்வாகிகளுடன் அவர் தனித்தனியே ஆலோசனை நடத்தினார். இதில் கட்சியின் நிலவரம், உள்ளாட்சி தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் மற்றும் சசிகலாவினால் கட்சியில் ஏற்படும் சலசலப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நடக்கும் பயங்கரவாத செயலுக்கு பாகிஸ்தானை குற்றம் சாட்டுவது நியாயமற்றது என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் கண்டனம் தெரிவித்துள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற தெற்காசிய கூட்டு மாநாட்டிற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஆப்கானிஸ்தானில் தற்போது நிலவும் நிலை கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தலிபான் பயங்கரவாத செயலுடன் பாகிஸ்தானை இணைத்து பேசுவது நியாயமற்றது என கூறிய அவர் கடந்த 40 ஆண்டுகளாக ஆப்கான் மக்கள் அமைதியற்ற சூழலை சந்தித்து வருவதாகவும் அங்கு அமைதியை நிலைநாட்ட அண்டை நாடு என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் உதவும் எனவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக தலிபான்களுக்கு பாகிஸ்தான் நிதி உதவிகளை அளித்து பயங்கரவாத செயலுக்கு ஆதரவு அளிப்பதாக ஆப்கானிஸ்தான் நிதி அமைச்சர் முகமது ஹனீஃப் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் வாகனங்களை நிறுத்துவதற்கு கட்டணம் வசூலிக்க யாருக்கும் உரிமையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரத்தில் உள்ள சேஷபுரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் வாகனம் நிறுத்த கிராம பஞ்சாயத்து தலைவர் கட்டணம் வசூலிப்பதாக கூறி ராமு என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு சேஷபுரீஸ்வரர் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் கோவில் நிலத்தில் வாகனங்கள் நிறுத்த பஞ்சாயத்து தலைவர் கட்டணம் வசூலிப்பதற்கு எந்த அனுமதியும் கிடையாது எனவும் கோவில் நிலத்தில் வாகனங்கள் நிறுத்த கட்டணம் வசூலிக்க எவருக்கும் உரிமையில்லை எனவும் உத்தரவிட்டது. மேலும் இதுவரை கட்டணமாக வசூலித்த தொகையை அறநிலைத்துறையிடம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டனர். கடலூரில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் மையத்தில் பொதுமக்கள் அதிகளவு கூடியதால் சமூக இடைவெளி காற்றில் பறக்கவிடப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து வரும் நிலையில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்த பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அப்போது தடுப்பூசி செலுத்த தொடங்கியவுடன்
பொதுமக்கள் அதிக அளவில் கூடியதால் சமூக இடைவெளி காற்றில் பறக்கவிடப்பட்டது. மேலும் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் இதுவரை 4,53,316 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வியட்நாமில் ராஜநாகம் ஒன்று குழந்தையை துரத்தி கொண்டு வீட்டுக்குள் நுழைய முயன்ற அதிர்ச்சியூட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. சுமார் 2 மீட்டர் நீளம் கொண்ட அந்த விஷப்பாம்பு வீட்டு முன் டைல்ஸ் தரையில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை நோக்கி வேகமாக வந்துள்ளது. இதனை பார்த்த குழந்தையின் தந்தை மற்றும் தாத்தா வேகமாக செயல்பட்டு குழந்தையை வீட்டுக்குள் கொண்டு சென்றதோடு பாம்பு உள்ளே நுழையாமல் இருக்க கண்ணாடி கதவையும் மூடினர். இதனால் வீட்டுக்குள் செல்ல முடியாமல் பாம்பு வந்த வண்ணம் வெளியே திரும்பியது. இந்த வீடியோ வெளியாகி பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. பிரபல தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனின் மகள் தற்போது வெள்ளித்திரையில் அறிமுகமாகியுள்ளார். தெலுங்கு திரையுலகில் அல்லு அர்ஜுன் குடும்பம் கொடிகட்டி பறக்கிறது. ஏற்கனவே வெள்ளித்திரையில் அல்லு அர்ஜுன் குடும்பம் 3 தலைமுறையாக நடித்து வரும் நிலையில் தற்போது அல்லு அர்ஜுனின் மகள் அல்லு ஆராவும் வெள்ளித்திரைக்கு வந்துள்ளார். தெலுங்கில் சாகுந்தலம் என பெயரிடப்பட்டுள்ள புராண படத்தில் பாரத இளவரசியாக அல்லு ஆரா நடிக்கிறார். இவர் இளையராஜாவின் அஞ்சலி அஞ்சலி பாடலின் ரீமேக்கில் தோன்றிய புகழ் பெற்றது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவெளிக்கு பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது விரைவாக பார்க்கலாம். ஆக்கிரமிப்பை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராசிபுரம் அடுத்த தொப்பப்பட்டியில் 250க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தொப்பப்பட்டியில் இருந்து சிங்களாந்தபுரம் செல்லும் வழியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தை சிலர் கம்பி வேலி அமைத்து ஆக்கிரமித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மக்களை கலைத்தனர். தீப்பெட்டி தொழிற்சாலையில் மீதமாகும் கழிவுகளை காகித தொழிற்சாலைக்கு பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி முத்தம்மாள் காலனியில் உள்ள துடிசியா அலுவலகத்தில் தொழில் முனைவோருக்கான தீர்வு மையம் தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமை தாங்கி தீர்வு மைய செயல்பாட்டினை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை கடந்து மாவட்ட தொழில் மையம் மூலம் தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருப்பத்தூரில் 17 வயது சிறுமியை காதல் மனம் புரிந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த பூவரசன் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியும் சுமார் 3 வருடங்களாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. இவரது காதலுக்கு சிறுமியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்தும் வீட்டை விட்டு வெளியேறிய இருவரும் கடந்த 5ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பூவரசனை குழந்தைகளுக்கு எதிரான வழக்கில் கைது செய்து திருப்பத்தூர் கிளை சிறையில் அடைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 4,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அந்த வகையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 36,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி கிலோவிற்கு 200 ரூபாய் குறைந்து 74,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் சற்று குறைந்துள்ளது. சென்னை அண்ணா நகரில் ஆந்திராவைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலாளியை போலீசார் கைது செய்தனர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பள்ளி சிறுமி ஒருவர் தனது பெற்றோருடன் சென்னை அண்ணா நகரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் அந்த சிறுமி மொட்டை மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த போது கட்டிடத்தில் காவலாளியாக இருந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக சிறுமி பெற்றோரிடம் கூறவே இதுகுறித்து அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். உடனடியாக வழக்கு பதிவு செய்த போலீசார் காவலாளி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரத்தில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது சமையல் கேஸ் சிலிண்டருக்கு பாடை கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றி ஊர்வலமாக சென்றனர். மேலும் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
இருக்கிறார்.